உயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனை நாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. குரு பரம்பரை என்னும் மகாநதி வற்றாத அந்த ஜீவநதி வெள்ளமென பாய்ந்து வருகின்றது. நம் உள்ளத்தையும் உடலையும் ஒரு சேர குளிர்விக்கின்றது. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமைவ கதம் என்பது உபனிஷத் வாக்கியம். கடும் கோடையில் தாபத்தினாலே தவித்திருப்பவனுக்கு குளிர்ந்த நீருள்ள ஒரு குளத்தை பார்த்த மாத்திரத்தில் என்ன ஒரு ஆனந்தம் உண்டாகி உடனேயே அந்த குளத்திற்குள்ளே குதித்து குளிர குறைந்து நீராடி தன்னுடைய தாபங்கள் எல்லாம் நீங்க பெறுவானோ, அதுபோல பரிபூர்ண பகவத் அனுபவத்தில் திளைக்க வேண்டும். அதை காட்டிலும் விசேஷமான பாகவத அனுபவத்தில் திளைக்க வேண்டும், பாகவத பரம்பரையில் திளைக்க வேண்டும். வீராணம் எனப்படக்கூடிய வீரநாராயணபுரத்தில் மிக பெரும் ஒரு ஏரி. அந்த ஏரியில் 74 மதகுகள். 74 மதகுகளுடைய காரணம் பின்னாளில் பவிஷ்யதாச்சாரியராக பகவத் ராமானுஜருடைய அவதாரத்தினாலே 74 சிம்மாசனாதிபதிகள் என்பதாக ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக சம்பிரதாயம் என்னும் மாபெரும் பயிர் செழித்து வளரப்போகிறது என்னும் ஒரு தத்துவத்தை நாம் காட்டுமன்னார் கோவிலாம் வீரநாராயணபுரத்தில் பார்த்தோம் அல்லவா. அதன் பின்னர் நாதமணிகளுடைய வைபவம் என்ன, உய்யக்கொண்டாருடைய வைபவம் என்ன, மணக்கால் நம்பியினுடைய வைபவம் என்ன, இங்கே யாமுனாச்சாரியாம் ஆளவந்தாருடைய வைபவம் என்ன. இந்த வைபவங்கள் நம் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் ஊற்றெடுத்து நம்மை ஆனந்த சாகரத்தில் அமிழ்த்தக்கூடிய அமிர்த பிரவாகங்கள். ஏதோ உபன்யாசம் கேட்டோம் சுவாமி, நன்றாக இருந்தது, தாங்கள் வெகு அழகாக சொல்கிறீர்கள் இந்த உபன்யாசத்தை என்பதாக பாராட்டு தேவையில்லை. ஒவ்வொரு ஆச்சாரியருடைய வைபவமும் உங்கள் உள்ளத்தில் திகட்டாத தேனமுதாய் என்றும் தித்தித்திருக்க வேண்டும். அதுதான் இந்த ராமானுஜ வைபவத்தினுடைய நோக்கம். அதுவும் இனி ராமானுஜருடைய அவதாரம் ஆரம்பமாகிற போகிறது. சுவாமி தேசிகன் என் உயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கி யார் அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி. முதலில் ஆச்சாரிய பரம்பரையை சரணமாக அடைகிறார். இந்த ஆச்சாரிய பரம்பரையை எப்படி நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்? முதலில் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். ஆரோகண கிரமத்திலும் சேவிக்கலாம், அவரோகண கிரமத்திலும் சேவிக்கலாம். ஆரோகணம் என்றால் ஏறு வரிசை, அவரோகணம் என்றால் இறங்கு வரிசை. ஆச்சாரியர்களை ஏறு வரிசையாகவும் சேவிக்க வேண்டும், இறங்கு வரிசையாகவும் சேவிக்க வேண்டும். ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை ஆச்சாரியரிடத்தில் காலக்ஷேபம் செய்யக்கூடிய கால விசேஷத்தில், அதாவது பகவத் ராமானுஜர் வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு அருளி செய்த அந்த விஸ்தாரமான வியாக்கியானத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். அத்தகையதொரு ஸ்ரீபாஷ்யத்தை நாம் காலக்ஷேபம் செய்ய காலத்தில், ஆச்சாரியரிடத்தில் பயிலும் காலத்தில் குரு பரம்பரையை ஏறு வரிசையாகவும் இறங்கு வரிசையாகவும் சொல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு. அப்படி இந்த குரு பரம்பரையை தற்பொழுது சுவாமி இறங்கு வரிசையில் ஆரம்பிக்கிறார். என் உயிர் தந்தளித்தவரை சரணம் முக்கி. யாரிடத்தில் நாம் சரணமடைகிறோம்? இந்த ஆத்மா நல்ல கதியை அடைய வேண்டும், இந்த ஆத்மாவிற்கு நல்லதொரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற ஆசை கொண்டு இதை ரட்சித்துக் கொடுக்கக்கூடிய நம் ஆச்சாரியர்கள் ஆத்ம சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பலசமர்ப்பணம் இவையெல்லாம் பகவத் சரணாரவிந்தத்தில் இந்த ஆத்மாவை சமர்ப்பித்து இனி நமக்கு பிறவி இல்லை, இனி மறுபடியும் இந்த துக்கபூர்ணமான இந்த சம்சாரத்தில் விழுந்து உழலாது நாம் நற்கதியை அடையப் போகிறோம் என்பதனாலே யான் அடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி. அத்தகைய குருக்கள் நிறை என்றால் கூட்டம். நிறை என்ற பசுக்கள் கூட்டத்தை சொல்லுவது இல்லையா? நிறை என்பதற்கு கூட்டம். குருக்கள் நிறை வணங்கி ஆச்சாரியருடைய பரம்பரையை சேவிக்க வேண்டும். யாரிடமிருந்து? மேலிருந்து கீழா, கீழிருந்து மேல்? முதலில்
நமக்கு சாட்சாத் ஆச்சாரியரான பகவத் ராமானுஜரிடமிருந்து இப்பொழுது 7 வரிசையாக இந்த சம்பிரதாயத்தை அனுபவிக்க போகிறோம். பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல், அருளால் பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல். பெரும்பூதூர் என்னும் திவ்ய கஷேத்திரம் எத்தகைய மகாத்மியம் தெரியுமா? பூதபுரி என்று அந்த கஷேத்திரத்திற்கு புராணங்களில் பிரசித்தம். சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி. அந்த பூமியினுடைய பெருமையை நாம் உணராமலேயே இருக்கிறோம். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவர்கள் அவதாரம் செய்த அந்த திவ்ய கஷேத்திரத்தின் மகிமைகள் நமக்கு சரியாக புரிவதே இல்லை, நாம் அதை உணர்ந்து கொள்வதே இல்லை. இப்பொழுது இந்த பூதபுரி கஷேத்திரத்தின் மகாத்மியத்தை அடுத்து பார்க்க போகிறோம். நாம் பெரும்பூதூர் வந்த வள்ளல் நம் ஆச்சாரியன் பகவத் ராமானுஜர். காரை கருணை ராமானுஷா, இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நின் அருளின் தன்மை என்பார் திருவரங்கத்து அமுதனார் என்னும் மகாச்சாரியர். வள்ளல் உதார குணமுடையவர். நம்மை உய்விப்பதற்காகத்தானே வைகுண்டத்தில் இருந்த நித்தியசூரியான அந்த சுவாமி இப்பொழுது இங்கே பூதபுரியில் அவதாரம் செய்திருக்கிறார். பெரும்பூதூர் வந்த வள்ளல். அந்த ராமானுஜருக்கு முன்பாக அவருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பி. ராமானுஜருக்கு நேர் ஆச்சாரியர் பெரிய நம்பி. ராமானுஜருக்கு பஞ்சாச்சாரிய பதாஸ்ரயர் என்பது ஒரு திருநாமம். 5 ஆச்சாரியர்களின் திருவடி சம்பந்தத்தை பெற்றவர். இதையெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். நன்கு நீங்கள் எழுதி கவனத்துடன் பார்த்தீர்களானால் அற்புதமான இந்த குரு பரம்பரையின் மகாத்மியம் ஆனந்தத்தை அளிக்கும். பெரிய நம்பிக்கு ஆச்சாரியர் ஆளவந்தான். அவருடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி. பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி. அந்த மணக்கால் நம்பிக்கு விசேஷமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உபதேசித்தவர் யார்? நன்னெறியை அவருக்கு உரைத்த உய்ய கொண்டார். நன்னெறியை, நல் மார்க்கத்தை, நல்ல ஒரு வழியை அவருக்கு உபதேசம் செய்த உய்ய கொண்டார். அவருக்கு மேலே உய்ய கொண்டாருடைய ஆச்சாரியர் நாதமுனி, ஸ்ரீமன் நாதமுனிகள். சரி, அந்த ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு யார் ஆச்சாரியர்? இக்கலியுகாரம்பத்திலே நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு யோக திசையில் சாட்சாத் கிருதரானார். மறைந்து கிடந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் மகாநிதியை தான் பெறுவதற்காக திருக்குழந்தை ஆறாவமுதே என்னும் பாசுரத்தை கேட்டு பூரித்து போன நாதமுனிகள் 1000 பாசுரங்களையும் பெற வேண்டும் என்று பேராவல் உந்தித்தள்ள திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகருக்கு சென்று அங்கே இந்த 10 பாசுரங்களையும் தான் பார்க்க முடியாமல் அங்கிருக்கக்கூடிய பராங்குஷராசர் மூலமாக கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் 10 பாசுரங்களை எல்லாம் பெற்று அதனை 12000 ஆவர்த்திகள் ஜபம் செய்து உடனே நம்மாழ்வார் அவருக்கு யோக திசையில் சாட்சாத்காரமாக அந்த நம்மாழ்வார் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தத்தையும் உலகத்திற்கு அளித்தார். நாதமுனிகளுக்கு ஆச்சாரியன் ஷடகோபன். அந்த ஷடகோபனாம் நம்மாழ்வாருக்கு யார் ஆச்சாரியர்? சேனைநாதன், சேனை முதலியார். நன்னறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார். நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் ஆயிடுத்தா. இதுவரையிலும் இந்த பரம்பரையை பார்த்தோம் அல்லவா? இனி திவ்ய தம்பதிகளாகிற பரம்பரையை இல்லமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு அந்த சேன முதலியாருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உபதேசம் செய்தவள் சாட்சாத் மகாலட்சுமி தாயார். இல்லமுத திருமகள் அமுது, அமுதில் வரும் பெண்ணமுது. அந்த பெண்ணமுதானது இன்னமுது. அந்த இன்னமுது விரும்பக்கூடியது யாரை? நம் ஆறாவமுது. நம் ஆறாவமுது இல்லமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு, இத்தனை ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு, அதாவது நம்முடைய பகவத் ராமானுஜர்
அவர்தம் ஆச்சாரியர் பெரிய நம்பிகள், அவருக்கு முன்பாக ஆள வந்தார், அவருக்கு முன்பாக மணக்கால் நம்பி, அவருக்கு முன்பாக உய்யக்கொண்டார், அவருக்கு முன்பாக நாதமுனிகள், அவருக்கு முன்பாக நம்மாழ்வார், அவருக்கு முன்பாக விஸ்வக்சேனர், அவருக்கு முன்பாக பெரிய விராட்டியாம் மகாலட்சுமி தாயார், இவர்களை முன்னிட்டு கொண்டு இப்படி பரம்பரை குருபியஸ்ச நமோவாகம் அதீமகே என்று அவர்கள் என்றாக நிறை அந்த கூட்டத்தை சேவித்து, இவ்வளவுதான ஆச்சாரிய பரம்பரை, இத்தனை பேர் தானா இருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடாது. இவர்கள் பிரதானமானவர்கள். இதன் ஒவ்வொரு ஆச்சாரியர்களுக்குள்ளேயும் பல விபாகங்கள் உண்டு. அவர்களுக்குள்ளே பல ஆச்சாரியர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். பஞ்சாச்சாரிய பராசரியர் என்று ராமானுஜரை பார்த்தோமேனால், ராமானுஜர் ஆசிரித்த அந்த 5 ஆச்சாரியருடைய பெருமையும் நாம பார்க்க போகிறோம். ஆகையால் இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே, அந்த எம்பெருமானான சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய திருவடிகளை அடைய வேண்டும். ஆம், ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கு பகவத் சம்பந்தம் ஏற்படும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை என்றால், அவனுடையதான சம்பந்தம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் எம்பெருமானுடைய சம்பந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படை கோட்பாடு. ஆகையால் தற்பொழுது பகவத் ராமானுடைய பிரபாவங்களை, அவருடைய அரும் பெருமைகளை, அவருடைய அவதார வைலட்சண்யங்களை, எந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த சுவாமி இங்கே அவதாரம் செய்தபடி நம்மை எல்லாம் உயிரிக்க வந்திருக்கிறார், வள்ளல் ராமானுஜனாக அவர் திகழ்வதனுடையதான பெருமை என்ன, இதையெல்லாம் பார்க்கும் நாம் முதலில் குரு பரம்பரையை சேவிக்கின்றோம். ஸ்ரீபெரும்புதூர் என்னும் இந்த புண்ணிய கஷேத்திரத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக நம்முடைய குரு பரம்பரையை பரிபூர்ணமாக தியானித்துக் கொள்கிறோம். மணக்கால் நம்பியின் மூலமாக மகாநிதியான ரங்கநாதனின் வைபவத்தை கண்டு கேட்டு அனுபவித்த ஆளவந்தார். ராஜ்யத்தை துறந்தார். க்ஷேத்ராணி மித்ராணி தனானி நாச புத்ராம்ஷ்சதாரா பசவோ கிருஹாணி தொத்பாத பத்ம பிரவணாத்ம விருத்தேஹே பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாக என்று, என்னப்பனே சர்வேஸ்வரா, உன்னை அனுபவிப்பதற்கு இவை அனைத்தும் தடையாய் இருக்கின்றன என்று அதை அனைத்தையும் துறந்து ஆள வந்தார். ரங்கநாதனுக்கே ஆட்பட்டு விளங்கினார். அந்த ஆளவந்தாருடைய சரித்திரம் இவ்வளவில் நாம் அனுபவித்து எம்பெருமானாராம் சுவாமி ராமானுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்க போகிறோம். ராமானுஜருடைய அற்புதமான திவ்ய அவதார சரித்திரத்தில் மறுபடியும் ஆளவந்தார் நம்முடன் கலந்து அனுகிரகம் செய்ய போகின்றார். இதோ பூதபுரியை நோக்கி நாம் தொழுகின்றோம்.